மழைக்காலங்களில் வெள்ளச்சேரியாக மாறும் வேளச்சேரி பகுதியில் குறுகலான சாலைகளில் தேங்கும் மழைநீரை அகற்ற சென்னை பெருநகர மாநகராட்சி கையில் எடுத்துள்ள ஒரு அசத்தலான திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. சாதாரணமாகவே சின்ன மழை பெய்தாலே வேளச்சேரியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்கிற ஒரு நிலையே இருந்து வந்தது. மாநகராட்சியின் சீரிய முயற்சியால் இது கடந்த காலங்களில் தவிர்க்கப்பட்டு வந்தது. இதனிடையே குறுகலான பகுதிகளில் கான்கிரீட் மழைநீர் கால்வாய்க்கு பதிலாக பைப்புகள் அமைக்கும் பணிக்கு அந்த பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 13இல் 175 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால்கள் 2 கட்டமாக 166 கிலோமீட்டர் வரை தூர்வாரப்பட்டுள்ளது. மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் அடையாறு தெற்கு பக்கிங்ஹாம் கால்வாய் 3.7 கிலோமீட்டருக்கும், மத்திய பக்கிங்ஹாம் கால்வாய் 14 கிலோமீட்டருக்கும் மற்றும் கிண்டி தொழிற்பேட்டை கால்வாய் 1.9 கிலோமீட்டருக்கும் என முக்கிய கால்வாய்கள் தூர்வாரப்பட்டுள்ளன. இதேபோல வீராங்கல் ஓடை மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாய்களில் நீர்மட்டம் உயரும் போதெல்லாம் தடைப்படும் மழை நீரை ஷட்டர்கள் நிறுவி மோட்டார் பம்புகள் மூலம் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல கிண்டி மெட்ராஸ் ரேஸ் கிளப்பில் 4.50 மில்லியன் கன அடி மழைநீர் சேகரிக்கும் விதமாக புதியதாக 4 குளங்கள் வெட்டும் பணியில் 2 குளங்கள் முடிக்கப்பட்டு மீதம் 2 குளங்கள் முடியும் தருவாயில் உள்ளன. மேலும் வேளச்சேரியில் 13,800 சதுர மீட்டர் பரப்பளவில் குளம் வெட்டும் பணி முடிக்கப்பட்டுள்ளது. இதனால் டான்சி நகர், பேபி நகர், புவனேஸ்வரி நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள பாதிப்பிலிருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும். சின்ன மழைக்கே சாலைகள் வெள்ளக்காடாகும் இந்த வேளச்சேரியில் குறுகலான சாலைகள் அதிகமாக உள்ளது. இந்த குறுகலான தெருக்களில் நாள் கணக்கில் தேங்கும் மழை நீரை பிரதான மழைநீர் கால்வாய் வழியாக வெளியேற்றுவதில் சிக்கல் ஏற்படவே மாநகராட்சி அதிகாரிகள் கான்கிரீட் மழைநீர் வடிகாலுக்கு மாற்றாகவே இந்த பைப்புகள் அமைக்கும் பணியை சோதனை முயற்சியில் மேற்கொண்டனர். முன்னாடிலாம் மழை பெஞ்சதுனாக்கா முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இப்போ இது போட்டாங்க. சுத்தமாக தண்ணியே நிற்கலை. எங்களுக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ மழை பெஞ்சதுக்கப்புறம் தண்ணி நிற்கலைன்ற போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக. இதன் மூலம் வேளச்சேரிக்குட்பட்ட 176, 177, 178 ஆகிய வட்டங்களில் 30க்கும் மேற்பட்ட தெருக்களில் மழைநீரை வெளியேற்றும் விதமாக பிரதான கால்வாயுடன் இணைக்கப்படும் சிறிய அளவிலான பைப் மூலமாக மழைநீர் வடிகால் வகைகள் கட்டமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. வரும் பருவமழை காலத்திற்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு இந்த பருவ மழைக்குள்ளாகவே இதன் பலனை பொதுமக்கள் பார்ப்பார்கள் என்று மாநகராட்சி அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 10 தெருக்களில் நாங்கள் முடிச்சிருக்கோம். 177 22 இடங்களில் போட்டு ஒரு 12 இடங்களில் முடிச்சிருக்கோம். அந்த 12 இடங்களில் நாங்கள் ஒரு 2-3 தெருக்களில் மட்டும் இந்த மழை இதில் பார்க்கும்போது மழை நீர் தேங்காமல் தான் இருந்தது சார். அதனால் இந்த பணியை நாங்கள் அடுத்தடுத்த தெருக்களில் நாங்கள் விரிவுபடுத்துகிறோம் சார். அந்த பைப்போட அளவு எவ்வளவு மேடம்? எவ்வளோ தண்ணி வரைக்கும் அந்த கெப்பாசிட்டி? அது 1 அடி இது சார். அது ஃப்ளெக்சிபிள் இதுன்றதுனால நம்மளுக்கு லே பண்ணுறதும் நம்மளுக்கு ஈஸி. அந்த மழைநீர் வடிகால்வை கட்டுற அந்த கால அவகாசத்தை விட இது ரொம்ப ஒரு 2 நாளில் இதை முடிச்சிடலாம். அந்த உயரமான சாலைகளால் மழைநீர் வடியாமல் தெருக்களில் அப்படியே தேங்கி நிற்கும் நிலை இனி இருக்காது. பக்கத்து தெருக்களைப் போல இங்கும் சாலையோரங்களில் பைப் அமைப்பதால் நல்ல பயன் தந்துள்ளது என அந்த பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உங்களுக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இருக்கிறதுனால அதில் போய் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் அதேமாதிரி கொஞ்சம் ரோடையும் அதில் இந்த தண்ணி வாட்டமாக போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும், ரோடு மேடு பள்ளமாக இருக்கும். அந்த பக்கம் இது போட்டாலுமே அங்கேருந்து தண்ணி இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், சமப்படுத்தி இது பண்ணணும். இது ஆக்சுவலாக தண்ணி தேங்கி இருந்துச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் ஆன்லைனில். உடனே இந்த இமீடியட் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணாங்க. அப்புறம் அவங்கள்ட்டே சொன்னேன் அந்த தெருக்கு போட்ட மாதிரி பண்ணி கொடுங்கன்ட்டு. உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இந்த பைப்புகள் அமைக்கும் பணிகளை தங்களது பகுதியிலும் சென்னை பெருநகர மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டும் என பிற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் கோரிக்கை முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் ராமச்சந்திரன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.